ஒர்க் அண்ட் லைஃப் இன் அப்ராட் அப்படின்ற அந்த வீடியோஸை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு கமெண்ட் வந்து துபாயில் அல்லது யூஏயில் எப்படி ஃபேமிலி விசா எடுக்கிறது அப்படின்றத குறித்து ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுகிறேன். ஸோ யூஏயில் முதல்ல நீங்கள் ஃபேமிலி விசா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூஏயில் இங்கே ஒர்க் பண்ணுறவராக இருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே யூஏஇ விசாவில் இருக்கணும். அப்படி ஒருத்தரால் தான் யூஏஇ ஒர்க் பர்மிட் யூஏஇ ஒர்க் பர்மிட் வச்சுருக்கிறவங்களால் அது மட்டும்தான் வந்து யூஏஇயில் ஃபேமிலி விசா எடுக்க முடியும். ஸோ முதல்ல அந்த ப்ராசஸையே நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் சைமல்டேனியஸில் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக யூஏஇ ஃபேமிலி விசாவை குறித்ததான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நீங்கள் யூஏஇயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து அரவுண்ட் 5,000 ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை இங்கே ஸ்பான்சர் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களோட வீசாவில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ப்ளஸ் உங்ககிட்ட வந்து அகாமடேஷன் இருக்கணும், வீடு இருக்கணும் அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அட்டஸ்ட்னால் யூஏஇ அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு உங்களுடைய சில்ட்ரனை வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் சில்ட்ரனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டஸ்ட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 30 நாள் எடுக்கலாம், சம்டைம்ஸ் 40 days கூட எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் யூஏஇக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடியே அதை அட்டஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இந்தியாவில் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பிஎல்எஸ் சென்டர்ஸில் கொண்டு போய் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இங்கே யூஏஇயில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஏஇயில் இருக்கிற பிஎல்எஸில் நீங்கள் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை கொடுத்தீங்கன்னா யூஏஇ எம்பசி அட்டஸ்டேஷன் வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து இது வந்து உங்கள் ஒரு பக்கம் மெயின். ரெண்டாவது உங்கள் கையில் வந்து நீங்கள் வந்து இங்கே உங்கள் சொந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்கள் பேரில் 1 yearக்கான அந்த லீஸ் அக்ரிமெண்ட், டெனன்சி கான்ட்ராக்ட், எஜாரி காப்பி தான் இங்கே மெயின். இந்த எஜாரி காப்பி வந்து வந்து உங்களுக்கு ரெண்டாவது மேண்டேட்ரி டாக்குமெண்ட். மூணாவதாக வந்து உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபேமிலி விசாவை நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ண முடியும். ஸோ என்ட்ரி பெர்மிட் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ ஃபேமிலி ஒய்ஃப் கிட்ஸ் வந்து ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பெர்மிட் எடுக்கணும். என்ட்ரி பெர்மிட் எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி பெர்மிட்லேருந்து அவங்க திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்பிங் பண்ணணும். அப்போது வந்து அவங்க இன்சூரன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் மெயின் ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைப்பிங் சென்டர் போய் உங்களுடைய ஃபேமிலி விசாக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் இந்த லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வந்து முந்தைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அது வந்து இங்கே தஹசீல் ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அந்த கான்ட்ராக்ட் காப்பி வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த கான்ட்ராக்ட் காப்பியில் உங்களுடைய சேலரி வந்து 4,500 or 5,000 ப்ளஸ் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபேமிலி விசா எடுக்க முடியும். ஸோ அந்த க்ரீன் காப்பி. ரெண்டாவது உங்கள் ஃபேமிலியோடைய டிபெண்டன்ஸ், அதாவது உங்கள் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அவங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி, உங்களுடைய பாஸ்போர்ட் விசா காப்பி. இப்போது வந்து நீங்கள் புதிதாக இப்போ வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விசா பேஜ் இருக்காது, அதுக்கு மேலே எமிரேட்ஸ் ஐடி பேஜ் இருக்கும். அந்த எமிரேட்ஸ் ஐடி பேஜ், அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் வந்து அங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அதே நேரத்தில் உங்களதுல மென்ஷன் ஆகிருந்தாலும் பெட்டர். ஸோ இந்த 2 கிட்ஸோடைய பாஸ்போர்ட் அண்ட் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷனை ப்ரூவ் பண்ணக்கூடிய மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் அண்ட் எஜாரி காப்பி. எஜாரி வந்து உங்கள் வீட்டுடைய டெனன்சி காப்பி. அண்ட் அதுக்கப்புறம் 1 monthோடைய எலக்ட்ரிசிட்டி பில், அதாவது தேவா. இன்கேஸ் நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்கன்னா சேவா, அபுதாபியில் இருக்கீங்கன்னா ஏடிடிசி, இந்த பில்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பில்லையும் வந்து கூட அட்டாச் பண்ணி கொண்டு போய்
அமீர் அப்படின்ற அந்த சென்டர்ஸில் நீங்கள் வந்து இப்போது வந்து ஃபேமிலி விசா வந்து அங்கேயே வந்து டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ட்ரி பர்மிட் கொடுத்துருவாங்க. அந்த என்ட்ரி பர்மிட்டை வந்து நீங்கள் வந்து முந்தைய ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏர்போர்ட்டில் கொண்டு போய் அந்த பிங்க் கலரில் காப்பி கொடுப்பாங்க. ஏர்போர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணால் உள்ளே அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி வந்து என்ட்ரி பர்மிட் வருது. ஆன்லைன் என்ட்ரி பர்மிட் வந்தோன்னே நீங்கள் மெயிலில் விசா காப்பியை அனுப்பிச்சி விட்றலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் டிக்கெட் காப்பி அண்ட் விசா காப்பி இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொண்டு போய் அந்த ஏர்லைன் ஆஃபீஸில் கொடுத்து ஓகே டு போர்ட் கொடுத்துருங்க. ஓகே டு போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் அங்கே வந்து ஏர்லைன் வந்து அவங்கள போர்ட் பண்ண விடுவாங்க. ஸோ இப்போ போஸ்ட் கோவிட் வந்து அநேகமாக வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நிச்சயமாக வந்து கேட்பாங்க. அண்ட் அந்த வேக்சினேஷன் காப்பீஸ் இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஓகே டு போர்ட் அந்த ப்ராசஸ் முடிச்சுருங்க. ஸோ அவங்க ஃப்ளைட் போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிசீவ் பண்ணி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க கை குழந்த அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெடிக்கல் தேவையில்லை. அதே வந்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் சென்டருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்ரே டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். அந்த ரிப்போர்ட் அண்ட் இந்த என்ட்ரி பர்மிட் டாக்குமெண்ட் அவங்க நுழைஞ்சது பாஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் மறுபடியும் இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட்டில் வந்து இப்போது மேபி இதுக்கு முன்னாடி ஸ்டாம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த ப்ராசஸ் இருக்காது. எமிரேட்ஸ் ஐடி மட்டும்தான். எமிரேட்ஸ் ஐடி உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனை நீங்கள் யூஏஇக்கு உங்கள் டிபெண்டன்சியில் நீங்கள் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இங்கே இருக்கிற சிஸ்டமை வந்து நான் இது பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வீடியோக்கு கீழே நான் வந்து 2 முக்கியமான யூஏஇயில் இருக்கக்கூடிய லிங்க்கு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகபட்சமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வேறு மிச்ச வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட ஒன்று இமிக்ரேஷனுடைய டைரக்ட் வெப்சைட் அதில் கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அமேர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அதுவும் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் தான். அதுலேயுமே வந்து தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெப்சைட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஃபேமிலி விசா ஸ்மூத்தாக அப்ளை பண்ணி ரிசீவ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.